அமித்ஷா விஜய் கூட கண்ணாமூச்சி ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ் பத்திரிகை 2 தமிழ் பத்திரிகைகளுக்கு பேட்டின்ற பேரில் அவருடைய அலுவலகத்திலிருந்து ஒரு அறிக்கை அனுப்பப்பட்டிருந்துச்சு. அதில் ஒரு கேள்வி, தாவேகாவோடு பாஜக கூட்டணி அமைக்குமா அப்படின்றது. அதற்கு அமித்ஷா சொன்ன பதில், டைம் இருக்குது, தேர்தலுக்கு நேரம் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு மழுப்பலாக ஒரு பதிலை சொல்லியிருந்தார். இதுக்கு அடுத்து தாவிகாவில் இது மாதிரி அவங்களுடைய கட்சி இது பொதுக்குழு செயற்குழு கூட்டமெல்லாம் நடந்துச்சு. அதில் ஒரு தீர்மானமாக போட்டாங்க, இது பாஜக கொள்கை எதிரின்றதுனால அது கூட ஒரு காலத்திலே கூட்டணி கிடையாது அப்படின்ட்டு. இந்த தீர்மானத்துக்கு அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு அமித்ஷா ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் இதே கேள்வி, தாவேகாவோடு கூட்டணி அமைப்பீர்களா, தேர்தலுக்கு டைம் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவருடைய பதில். எதுக்காக தாவேகா கூட கூட்டணி அமைப்பதற்கான அந்த வாசலை அமித்ஷா திறந்து வைக்கிறாரு? இதன் மூலம் அதிமுகவுக்கு அவர் என்ன செய்தி சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதிமுக ஆரம்பத்தில் தாவேகாவை கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினதா சொன்னாங்க. அது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக வற்புறுத்தி ஒரு கூட்டணியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அடுத்து கூட்டணி அமைந்த பிற்பாடும், டிக்ளேர் பண்ண பிற்பாடும் பேச்சுவார்த்தை தொடருது, கடைசி நேரத்தில் அதிமுக தாவேகா கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறாரு. இந்த மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, தாவேகா கூட நெகோசியேட் பண்றதற்கான அந்த ப்ரெரோகேட்டிவ், அதற்கான உரிமை, அதற்கான பொறுப்பு, அதற்கான அதிகாரம் பாஜகவிற்கு மட்டும்தான் இருக்கு. அதிமுக ஒரு காலத்திலையும் பாஜகவை மீறி தன்னிச்சையாக தாவேகாவோடு நெகோசியேட் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப் அங்கே வச்சிடுறாரு. ஸோ ஹி இஸ் க்ளோசிங் ஆல் த டோர்ஸ், ஆல் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஏடிஎம்கே. சரி, இது இவருக்கு என்ன சொல்றாரு, தாவேகா விஜய்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறாரு. நீங்கள் எங்கள் கொள்கை எதிரின்னு நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கலாம், அரசியல் பண்ணுங்க, ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் நீங்கள் தனிச்சு நிற்கிறது, தாவேகா தனித்து தேர்தலை சந்திப்பது அல்லது பாஜகவோடு அணி சேர்வது, இதுல எது பாஜகவினுடைய நலனுக்கு உகந்ததாக இருக்குமோ அதை நான் முடிவு செய்வேன். அந்த முடிவுக்கு விஜய் கண்டிப்பாக கட்டுப்பட வைப்போம் அப்படின்ற அந்த செய்தியை தாவேகாவிற்கு உறுதியா சொல்றாரு.